ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவுமே டேஸ்டான அண்ட் ரொம்பவுமே ஹெல்த்தியான மில்லட் ரொட்டி ரெசிபி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சை மிளகாய் 6, உப்பு தேவையான அளவுக்கு, பெரிய வெங்காயம் 5 எடுத்து வச்சுருக்கேன், அதை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். வரமிளகாய் 2, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது போக கம்பு, ராகி, சோளம் இதெல்லாம் சேர்த்து அரைச்ச மாவு 400 கிராம் எடுத்திருக்கேன். வாங்க ரெடி பண்ணலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் 2யுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்திக்கலாம். சப்போஸ் இது மாதிரி பச்சை மிளகாய் நடுவில் சாப்பிடும்போது வர்றது பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்திக்கலாம். இது கூட நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி இலை 2யுமே சேர்த்திக்கிறேன். இப்போது 5 ஆனியனை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ ரொட்டி அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது சோளம், கம்பு, ராகியெல்லாம் அரைச்சி வச்ச மாவு 400 கிராமில் கொஞ்சமாக சேர்த்தி கலந்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் ஆகி வர்றம்போது வர்ற கன்சிஸ்டன்சியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க சுடலாம். இப்போது தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதில் ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ரொட்டி மாவை அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது தோசை மாவு போல் நான் கரண்டிலலாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, ஸோ கையில் தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். இதில் நாம் ராகி சேர்த்துருக்கிறதுனால கலரும் அது டார்க் கலர் தான் கொடுக்கும், கொஞ்சமாக சேர்த்திருந்தாலுமே. அதுவும் இல்லாமல் அது பிஞ்சு தான் மோஸ்ட்லி வரும், அதனால் பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை குக் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளேமை மீடியம்லேயே வைங்க, ஹையில் வச்சிங்கன்னா கருகிரும். ஸோ மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு, நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லை பிஞ்சு வந்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இது மேலே இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அடிப்பாகம் நல்லா கல்லில் ஒட்டும். இப்போ 2 சைடுமே வெந்துருச்சு. இது மேலே திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது ரொம்பவுமே டேஸ்டான நம்ம மில்லட் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ரெசிபி. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.